ஆக்ட்ரஸ் த்ரிஷா சங்கீதாவிடம் கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா சமீபத்தில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்திருந்த விவாகரத்து மனுவை வாபஸ் வாங்கியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிருந்துச்சு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கடந்த 4 மாதங்களாகவே எல்லோர் மத்தியிலும் இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில் சங்கீதா விஜய் அவர்கள் இதற்கு முடிவு கட்டியிருக்குது. எல்லோருக்கும் மிக பெரும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்திற்காக த்ரிஷா அவர்கள் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு நியூஸ் வெளியான அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே த்ரிஷா வந்து சங்கீதாட்ட பேசியிருக்காங்களாமா. குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வெளியில் இருக்கவங்க என்னென்னமோ பேசினாங்க, அது எனக்கு ரொம்பவே சங்கடமாக இருந்துச்சு. அதே நேரம் நீங்களும் இப்படி நினச்சிட்டிங்களோ அப்படிங்கிற ஒரு சங்கடம் இருந்துச்சு. பட் நீங்கள் இப்போ இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் சரி உங்களோட கணவரும் சரி நெருங்கிய நண்பர்கள் மட்டும்தான். ஏன்னா நீண்ட காலமாக நாங்கள் 2 பேருமே நல்ல நண்பர்களாக இருந்து வந்துட்டுருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய சூப்பர் ஹிட் படங்கள் நடிச்சிருக்கோம். அது மட்டும்தான் எங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப். ஏன் இது உங்களுக்கே நல்லபடியாக தெரியும். அண்ட் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க. அண்ட் இப்போ நீங்கள் எடுத்திருக்க முடிவு எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருது. அண்ட் அம்மாவுமே உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். நீங்கள் 2 பேருமே வந்து வெளியிலலாம் போகணும். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் அஸ் அ ஃப்ரெண்டாக என்னோட ஆசை. விஜய் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு தப்பு பண்ணியிருந்திருக்கலாம். பட் ப்ளீஸ் அவரை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் கூட நல்லபடியாக இருக்க பாருங்க. உங்கள் 2 பேத்துக்குமே கல்யாண வயசில் பையங்க இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்காகவாது நீங்கள் இதுக்கப்புறம் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி த்ரிஷா அவர்கள் சங்கீதா கிட்ட நிறைய விஷயங்களை பேசியிருந்திருக்காங்க. அண்ட் இதை கேட்டுட்டு சங்கீதாவுமே அவங்க கிட்ட நல்லபடியாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்களாமா. இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் ராஷி கண்ணா தர்மன் படத்தில் நான் ஓகே சொன்னது எதற்காக அப்படிங்கிற விஷயத்த சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைரக்டரை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவரோட ஓமை காட் படம் பார்த்துருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் என்கிட்ட கதை சொல்கிறாருனோடனே கண்டிப்பாக கதை நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் கேட்டேன். கதை ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. என் கேரக்டர் முக்கியமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான ரீசன் ஆப்வியஸ்லி ரஜினி சார். சூப்பர் ஸ்டார் படம் யாரு நோ சொல்லுவா, அதுலேயும் என் கேரக்டர் ரொம்ப சிறப்பாக அவர் எழுதியிருக்காரு. அதனாலேயே இந்த 2 காரணத்துக்காக நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். டேட்ஸ் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கூட பார்க்கல, கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அவர் அனுப்பியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி படத்தோட பூஜை நல்லபடியாக முடிஞ்சு இப்போ ஷூட்டிங்கும் ரொம்ப நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. ரஜினி சார் கூட நடிக்கிற ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப பொக்கிஷமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து டைரக்டர் எடுத்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் ரஜினி சாரோட பர்ஃபார்மன்ஸை நேரில் பார்க்குற பாக்கியம் உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த பீரியடை நான் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. ராஷிகண்ணா அவர்கள் தர்மன் படத்தை பற்றி சொல்லியிருந்ததும் ரஜினி சாரை பற்றி சொல்லியிருந்ததும் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.